ஹாய் ஹலோ மக்களே, இன்னையோட vlog வந்து ஸ்கை அண்ட் ஃப்ளை தான். நம்ம ஆல்ரெடி இங்கே போய் வீடியோ போட்டிருக்கோம். இப்போ அக்கா ஃபேமிலியெல்லாம் வந்ததுனால அவங்கள கூப்பிட்டுட்டு வந்து போகிறோம். ஏன்னா நான் வீடியோ போட்டப்பவே எங்கள் அக்கா ஃபஸ்ட்டு சொன்னது, நானும் வரேன், எனக்கும் பார்க்க ஆசையாக இருக்குது அப்படின்னாங்க. சரி நீ வா, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் வந்து நான், அக்கா, என்னோட பொண்ணு தென்ஷிதா, அக்காவோட பொண்ணு இனியா, ஓகேவா? ஸோ எங்கள் பொண்ணு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நேமோட வந்து சொன்னேன். எல்லாரையும் கூட்டிகிட்டு அங்கே போனோம். செம்ம ஆட்டம் போகும்போதே, ஏன்னா அங்கே போனாலே ஒரு மாதிரி வைபாக இருக்கும். ஏன்னா சாங்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பிளே கிரவுண்ட் சாங்ஸ் எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். நல்லா டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நான் போய் ஜம்ப் பண்ணேன். எனக்கு ஆனால் ஃபஸ்ட் டைமுக்கும் செகண்ட் டைமுக்கும் நல்ல வித்தியாசம் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து போகிறப்போ ரொம்ப தயங்கி ஜம்ப் பண்ணுற மாதிரி இருந்தது. செகண்ட் டைம் வந்து நான் என்னையவே மறந்துட்டேன், அந்தளவுக்கு ஜாலியாக இருந்தது. எங்கள் அக்காவுக்கு ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால குதிக்கிறதுக்கு யோசிச்சு தான் குதிச்சிட்டு இருந்தாங்க. லிட்ரலி வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ தென்சி நார்மலாக இப்போல்லாம் வந்து ரொம்ப ஆக்டிவ் ஆகிட்டா. இந்த மாதிரி ஃபன் கேம்ஸ் எல்லாம் வந்து தென்சிக்கு வந்து நார்மலாக இருக்குது. அவள் பயப்படுறதும் கிடையாது, எதுக்கும் வந்து தயங்குறதும் கிடையாது. அவப்பட்டிலே விட்டோம்னா நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிடுறான். ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் கால் வலிக்குது, கை வலிக்குதுன்னு எங்களை போட்டு பாடாப்படுத்துகிறா. ஆனால் அவள் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. அதாவது எங்கள் அக்கா கூட சேர்ந்து அவள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. நான் வந்து ஃபுல்லாகவே வந்து எங்கள் அக்கா கூட விட்டுட்டேன். நான் வந்து செம்ம ஆட்டம் போட்டேங்க. ஏன்னா போன தடவை கூட எனக்கு இந்த அளவுக்கு நான் டான்ஸ் பண்ணவே இல்லை. டான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணேன். என்ன பாட்டு ஓடுது அப்படின்னா, உட்காந்தே யோசிப்பாங்களா, அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. நான் வந்து நல்லா வந்து வைப் பண்ணேன். ஏன்னா மதுரை பலக்குது அப்படின்னு சாங் வரும்போதே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, நல்லா டான்ஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். ஏன்னா போன தடவை நான் தனியாக போனேன், என் ஹஸ்பண்ட் கூட போனேன். பட் அவங்க கேமரா எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ என் கூட வந்து எதுக்குமே ஜாயின் பண்ண முடியல. ஆனால் இந்த தடவை என்னென்னா, நான் அக்கா கூட போனதுனால எனக்கு வந்து ஒரு பார்ட்னர் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் டான்ஸ் பண்ணுறதோ விளையாடுறதோ எனக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது. என்னோடய ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வேர்த்து இருக்குன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நான் டான்ஸ் பண்ணேன், ஜம்ப் பண்ணேன், எல்லா கேம்ஸ்லையுமே வந்து இன்வால்வ் ஆனேன். போன தடவை கொஞ்சம் பயம் இருந்துச்சு. செகண்ட் டைம்ங்கிறதுனால அந்த பயம் வந்து எனக்கு இல்லை. தென்சி வந்து இதில் ஜம்ப் பண்ணி அதில் போயிட்டு மோதிக்கிட்டு இருந்தா. ஸோ அதை வந்து எங்கள் அக்காவுக்கும் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தா, இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் சாங்ஸோடு வேறு டான்ஸ் பண்ணிக்கிட்டே வேறு ஜம்ப் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுதான் வந்து ஹைலைட்டடாக வந்து இருந்துச்சு. நீங்கள் யாராவது மதுரைக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். இதுவும் சொல்கிறேன், இது ப்ரொமோஷன் கிடையாது, நான் போன எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு பிடிச்சிருந்தா அந்த இடத்துக்கு நான் இன்னொரு தடவை போவேன். இப்போ பைபாஸில் பார்த்தீங்க அப்படின்னா கேமிங் சென்டர் நிறையா வந்துடுச்சு. ஆனால் வந்து ரேட்டு ரொம்ப கூட, டைம் கன்செஷனும் இருக்குது. பட் இங்கே வந்து டைம் கன்செஷன் இல்லை. எனக்கு அதனாலேயே இங்கே ப்ளே பண்ணுறதுக்கு பிடிச்சிருக்கு. நான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் எனக்கு தோன்ற அளவுக்கு நான் விளையாண்டுட்டு இருக்கலாம். அப்புறம் டயர்ட் ஆகிட்டோம். அதனால் அந்த ஸ்பாஞ்சுக்குள்ளே போய் உட்காந்துட்டோம். 4 பேரும் போய் ஸ்பாஞ்சை தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். ஏன்னா எங்கள் அக்காவுக்கு ரொம்ப டயர்டு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரியும்ல, ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது எனக்கும் இப்படி தான் ரொம்ப டயர்டாக இருந்தேன். சரி 4 பேர் உட்காந்துக்கிட்டு ஸ்பாஞ்சை தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். கொஞ்சம் கதை பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு அதுலேயே வந்து கொஞ்சம் டைம் போன மாதிரி இருந்தது. ஒரு அரை மணி நேரம் அதுக்குள்ளேயே தான் உட்காந்துருந்துருப்போம். நல்லா விளையாண்டு முடிச்சுட்டு உட்காந்துட்டோம். அப்புறம் ரெஸ்டெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம பாட்டு கேட்டாலும் போடுவாங்களா, அதுக்கப்புறம் எனக்கு வந்து சரி ஓகே கொஞ்சம் வைபான சாங்ஸாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போட சொல்லியிருந்தேன். இந்த 6 10க்கு 10 சாங் எனக்கு இப்போ ரீசெண்ட் டைமில் ரொம்ப ஃபேவரட்டாக மாறிடுச்சு. ஏன்னா எங்கள் யூடியூப்பை திறந்தாலுமே நமக்கு வந்து 6 10 அந்த சாங் தானே ஓடுது. அதனால அந்த சாங்ஸ்க்கு போட்டு ஆடிட்டு இருந்தேன். பின்னாடி எங்கள் அக்கா பொண்ணு இனியும் ஆடிட்டு இருக்கா பாருங்க, அவளும் நல்லா வைப் பண்ணா. ஏன்னா எனக்கு வந்து எப்படின்னா, அவள் 4 வயசு குழந்தை தானே, போனால் ஜம்ப் பண்ணுறதுக்கு பயப்படுவா, அந்த மாதிரிலாம் ஒரு இது இருந்தது. ஓகே போனால் எப்படி இருப்பா, எப்படி ஹேண்டில் பண்ணுவோன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவள் த்ரோவாக என்ஜாய் பண்ணா. நம்மளை எந்த இடத்துலையும் அவள் ஹெல்ப்புக்கு கூப்பிடவே இல்லை. அவள் பாட்டிலே ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருந்தா, கேம்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது. நான் எங்கள் அக்கா ஆடுறதுக்கு அதாவது என்னென்னா, ஒரு கம்பெனி இருந்தாங்க, ஆட வரலையா, எனக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருந்துச்சக்கா, வா நீ வா சேர்ந்து ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு 2 பாட்டுக்கு தான் வந்து என் கூடவே டான்ஸ் பண்ணாங்க. அதுவும் நின்ன இடத்துல இருந்து ஸ்டெப் போட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து இறங்கி குத்திட்டு இருந்தேன். அப்புறம் மேலே ஜம்ப் பண்ணுறதுக்கு போன தடவையே தெரியும்ல இதில் நான் எந்த அளவுக்கு வந்து காமெடி பண்ணேன்னு. ஸோ இப்போ எங்கள் அக்கா பண்ணும்போது உன்னை வச்சு செய்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். ஸோ நீ ஏதாவது ஒன்று பண்ணுவேன், நான் கேப்சர் பண்ணுவேன். எனக்கு கரெக்டாக சென்டரில் குடிக்காமல் கார்னரில் குதிச்சு கீழே உளுந்துச்சு பார்த்தீங்களா உருண்டு. நான் சிரித்த சிரிப்பு இருக்கே, அப்படி ஒரு சிரிப்பு. இதை வந்து போட முடியல. ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். அதனால் வந்து நான் சாங்ஸ் எதையும் பின்னாடி போட முடியல.
பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் நாங்கள் பேசுகிறத போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் வரும். அதனால் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும்ன்ட்டு நான் அதை வந்து போடலை. அடுத்து என்ன ஏறி விட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைமோ செகண்ட் டைமோ இதில் மட்டும் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் வந்து இருந்துச்சு. பின்னாடி பவளமல்லி சாங் ஓடிட்டு இருந்துச்சா, தென்சி வந்து பவளமல்லிக்கு இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவள் ஸ்டெப் போட்டுக்கிட்டே இருந்தா என்னை போட்டு அவ்வளோ திட்டு, நீ என்ன குதிக்கவே மாட்டேற, குதிக்கிறியா இல்லையா, இல்லைன்னா தள்ளி விட்டுருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, சிங்கப்பெண்ணே குதி சிங்கப்பெண்ணே குதி, குதிக்கலன்னா பேச மாட்டேன் இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா. எனக்கு இருமா குதிக்கிறேன் இடையில வேற இந்த 4 பசங்க வேற வெயிட் பண்ணாங்களா, நான் வந்து கட்டாயத்துக்கு ஆயிட்டேன், குதிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ குதிச்சுமே எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, இது மட்டும் நமக்கு சரிப்பட்டு வராது போல். ஆனால் என்ன, போன தடவை நான் இந்த பக்கத்துலேருந்து குதித்தேன், இந்த டைம் பார்த்தா சென்டர்லேருந்து குதித்தேன். அப்புறம் எனக்கு அந்த ஸ்கைஃப்ளை பர்சன் தான் வந்து சொன்னாங்க உருண்டுக்கிட்டு வரணும், ஏன்னா போன தடவை எப்படி வரதுன்னு தெரியாமல் தானே இருந்தேன், உருண்டுக்கிட்டு வரணும்னு சொன்னார். ஆனால் உருண்டுக்கிட்டு வந்து இப்படி தான் விழுந்தேன், போன தடவையும் இப்படி தான் விழுந்தேன், இந்த தடவையும் இப்படி தான் விழுந்தேன். தென்சி மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலேருந்து கீழே விழுந்து கரெக்டாக சேதாரமே இல்லாமல் கீழே இறங்கி வருது. நான் விழுந்தப்பையும் கீழே பொத்தக்கடின்னு விழுந்தேன், எங்கள் அக்கா விழுந்தப்பையும் பொத்தக்கடின்னு விழுந்தேன். இதெல்லாம் எப்படி இருக்குது தெரியுமா, குதிடா கைப்புள்ளா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து 2 பேருமே குதித்தோம். நார்மலாக என்ஜாய் பண்ணிலாம் குதிக்கல, குதிச்சிட்றா கைப்புள்ள அப்படின்னு யாரோ வந்து சொல்கிற மாதிரி அந்த குளத்துக்குள்ளேயுமே முதல்ல இருக்கிற மாதிரி ஒவ்வொரு டைம் குதிக்கும் போதுமே கீழே வந்து விழுந்துக்கிட்டே தான் இருந்தோம். ஆனால் ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு டைம் மட்டும் தான் குதித்தோம், அதுக்கு மேலே போகவே இல்லை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜேக்கு வந்து இந்த லைட் ஆஃப் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ நான் வந்து என்ன பாட்டு பாடிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அந்த பாட்டு வந்து போட்டிருந்தாங்க. ஸோ பின்னாடியே வந்து எப்படின்னா பாட்டு பாடணும், அது வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு காலேஜ் ஈவெண்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. எனக்கு லாஸ்ட்டாக காலேஜ் டைமில் தான் இதெல்லாம் வந்து அனுபவிச்சுட்டு இருந்தேன். இப்போ ஆஃப்டர் மேரேஜ் ஒரு டிஜே எஃபெக்டில் நல்ல ஒரு டான்ஸு பாட்டு அப்புறம் இந்த ப்ளே டைமு இது எல்லாமே வந்து ரொம்ப நாள் கழிச்சு, ஓகேவா, மேபி உங்களுக்கு எக்ஸாக்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இல்லை ஒரு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு என்ஜாய் பண்ணுறதுங்கிறது வந்து இப்போது ரொம்ப ரேர் தான் இல்லை. எனக்கு அப்படி ஃபீல் பண்ணும்போது கொஞ்சம் கிரேட்டாக வந்து இருந்தது. அடுத்து இந்த கேம் எல்லாமே அக்காவும் இன்வால்வ் பண்ணாங்க. எனக்கு வந்து அக்கா கொஞ்சம் ஹாப்பியாக இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அதான் சொல்கிறேன்ல, ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு பார்த்தா கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். மேரேஜ் ஆனதுக்கப்புறம் குழந்தைங்க வீட்டு வேலை இதுலேயே இருக்கும். நமக்குன்னு ஒரு மீ டைம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மீ டைம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. இந்த பாட்டு வந்து பார்த்தா சுல்தானா சாங்கு, எனக்கு அதான் சொல்கிறேன்ல, இதெல்லாம் வந்து நானே வந்து கேட்டு வந்து போட்ட சாங்கு. ப்ளஸ் அந்த ஸ்கைஃப்ளை பர்சன்ஸுமே நமக்காக சாங்ஸ் வந்து எடுத்து பர்ஃபெக்டாக வச்சுருப்பாங்க, நம்ம சொல்கிற சாங்ஸையும் போடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான டைம். அப்புறம் அதை முடிச்சுட்டு பிஎஸ்ஏ வந்து போயிருந்தோம் சாப்பிட்றதுக்காக. சரி மீனாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் அந்த இது பார்த்தோம். சைடில் வந்து அவங்க மீன் வளர்ப்பாங்கல்ல, அதையும் தென்சியும் இனியாவும் பார்த்துட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க. இனியா வந்து சித்தி தூக்கு அப்படின்னு சொன்னவா அப்புறம் மீனை பார்த்த உடனே அந்த பக்கம் வந்து ஓடிட்டாங்க. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணதுன்னு பார்த்தா பெப்பர் ஃபிஷ் வந்து போன்லெஸ்ஸில் இருந்துச்சு. அதை ஆர்டர் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் தோசை வந்து ஆர்டர் பண்ணோம். ஏன்னா தோசை மீன் குழம்பு அங்கே சூப்பராக இருக்கும். ஆனால் தோசை வந்து இல்லைன்ட்டாங்க சிலிண்டர் தட்டுப்பாடு காரணத்தினால. அப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்குங்கிறதுனால ரெக்வஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த விலாகில் ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். அடுத்தடுத்து எங்கே போனோம், பர்ச்சேஸு, கோவில், மீனாட்சி அம்மன் விலாக் எல்லாமே அடுத்தடுத்து பார்ப்போம். ஸ்டே டியூன்ட்.